தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஜி தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பார்க்கவிருக்கும் விடயம் கரவலை. நாகர்கோவில் பகுதியில் நாங்கள் சென்றிருந்த வேளை கரவலையில் மீன் பிடிக்கின்ற நண்பர்களை சந்தித்திருந்தோம். அவர்களுடன் சிறிய ஒரு பயணம் மேற்கொண்டோம். எவ்வாறு அவர்கள் கரவலையில் வளைக்கிறார்கள், அதாவது மீன் விலையை எவ்வாறு கொண்டு சென்று வளைத்து அந்த வலையிலிருந்து மீனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற ஒரு சிறிய அனுபவம் தான் இது. என்னுடன் கூடவே எனது நண்பன் எஸ்பி சீரன் பிளாக் சேனல் நண்பன் சீரன் அவர்களுடனும் இணைந்து ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தோம். இந்த காணொலியை முற்றுமுழுதாக பார்வையிடுங்கள். பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்வையிடுங்கள். நீங்கள் ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரைபும் எனக்கு மிக மிக முக்கியமானது. இன்றைய காணொளிக்குள் இதோ செல்வோம். நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்றால், இந்த வலை எவ்வாறு இதில் போடுகிறார்கள், அதை யாரிடத்தில், அது சைட்டில் இருந்து, அதாவது வெளியில் நிற்பவர்களிடம் இந்த வலையை அவர்கள் இழுப்பதற்காக இந்த கையில் வைத்திருக்கின்ற கயரை அவர்களிடம் கொடுக்க போகிறார்கள். அதாவது தங்களுடைய கயரை இதுதான் முதல் பகுதி. இந்த கயர் எவ்வாறு முதல் கயர் இங்கே கொடுக்கிறார்களோ அதே போல் கயர் முற்றாக முடிந்து அதற்கு பின் வலை முடிந்த பின்பு மீண்டும் கயர், இரண்டு பகுதியிலிருந்தும் கிடைக்கும் இந்த கயறுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டுத்தான் அவர்கள் இழுக்க ஆரம்பிப்பார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு பின்னதாக அவர்கள் கண்ணுக்கு மீன் என்பது தென்படும். எவ்வாறு இந்த வலையை வளைக்கிறார்கள், எவ்வாறு மீனை பிடிப்பதற்கு செல்கிறார்கள், எவ்வாறு இந்த வலைகளை போடுகிறார்கள் என்று நீங்கள் முழுதாக பார்வையிட்டால் மட்டுமே உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டுமல்ல, இது உங்களுக்கும் முதல் அனுபவமாக கூட இருந்து கொள்ளலாம். முழுதாக பாருங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள். இது போன்ற மேலும் காணொளிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் வழங்கி கொண்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தரம் வளைப்பீங்க. மீன் பாட்டா வளைச்சு கொண்டே இருப்பீங்க. ஆக்களை காட்டு, இந்த அண்ணாயிரம் காட்டு. ஒவ்வொரு முடிச்சோரு இதன்றது என்ன, ஒவ்வொரு கம்பம் கிட்டத்தட்ட 100 மீட்டர் 100 மீட்டர் வரும். என்ன ஒவ்வொரு முடிச்சு கிடையாது.
இருவாமா இனி முன்ன நம்பரோட மாதிரி இருக்கு அதில் ஏற்றக்கூடாது மலை முன்ன மாதிரி இருக்கு விழுந்தா பிரச்சனை பொத்துறாங்க நாங்கள் நான் நிற்கிறேன் பொத்துக்க முன்னும் மணி முன்னோட பறிக்கணும் நேருக்கு எங்கால மாடி வரைக்கும் நேரு அங்கே நேரு எங்கே இடத்துல இங்கே வைக்கணும் மூடி பிள்ளைங்க நேரு மூடி பிள்ளைங்க மதியத்துக்கு நேராக வந்துட்டோம் அந்த இருக்கிற வேலை கிடக்கும் இந்த வைக்கிற வேலை கிடக்கும் ரஞ்சாப்பு கை என்ன கொடுக்கல நாரியில் வச்சு ரஞ்சா நீரை போட போகிறாங்க ரஞ்சா வலி சிலுவா விலை இந்த நீளம் எவ்வளோ மீட்டர் இருக்கும் இது எத்தனை விலை ரஞ்சாப்பின் இது 170 மீட்டர் இல்லை பாகம் பாகம் ஒரு பாகம் மீட்டர் விட கூட மீட்டர் வந்து இவ்வளவு தானே பாகம் 2 கையளவு 2 கையளவு உங்களோட உயர் பார்த்து வேலை சரி சரியா அதில் சார்ந்து நின்று ரவீன முன்னோம் இதுதான் சோபாடா கூட மூடுங்க பிரச்சனை மூடுங்க முன்னாவில் ஒன்றாக்கமா நடக்குது இவ்வளவு நாங்கள் நேவிக்கு உயரவாள செலவிலையே போட்டுட்டு அங்கே வச்சு இழுத்த வேண்டாம் சரி மடங்கி வந்துடும் அதுக்கு ஆக படக்க விடாங்க உயரம் பாடுமா அவனுக்கு சரி உயரம் பாடுமா போட்டு வந்தாங்க அப்படியே நேவில விடாம வந்தா கவர்னர்லாம் கொள்ள நீங்க முன்ன அப்படிங்க அமர்த்தி கையால முன்னுக்கு முன் கவர்னரோட அப்படிங்க அமர்த்தி பிடிச்சா கொள்ளுவா கையில் ஆட்டுப்படும் அந்த வேலைக்கு என்ன ஆட்டமா வருது ரெண்டு பேரும் அப்படியே இந்த வேலை முடிய அங்கே போனீங்கன்னா சரி திரும்பிடும் ரைட் அங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஓகே குணம் அடிக்குது பிடிக்கக்கூடாது சரி சோலாது நீ கடையாரில் விட சூப்பராக அந்த சைடு இன்ஜினியர் இப்போ பார்த்தீங்கன்னால் இந்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. இதில் வந்து இந்த மஞ்சள் நிறத்தில் வந்து தெரிகின்ற பகுதி தான் வந்து இந்த விலையினுடைய நடுப்பகுதி. அதாவது இந்த நண்பர் வந்து இதில் வந்து போட்டுக்கொண்டிருக்கிற நீரில் போட்டுக்கொண்டிருப்பது என்னென்றால் இந்த பகுதியில் தான் வந்து 2 கரைகளிலிருந்தும் வருகின்ற மீன்கள் வந்து வலைகளினூடாக வந்து தட்டுப்பட்ட அந்த கரை வழியாக வந்து உள்நோக்கி செல்கின்ற பகுதி. அதாவது இந்த விலையின் உள்பகுதி இந்த பகுதியில் தான் எல்லா மீன்களும் வந்து ஒன்று சேர்கின்ற இடம். அதனால் தான் இதை தனியாக எடுத்து வைத்து கவனமாக போடுகிறார்கள். அதுதான் நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின் மீண்டும் முதல் எவ்வாறு விலைகளை போட்டார்களோ அதேபோல் விலைகளை போட்டு அதன் பின்னராக கயிறுகளை போட்டு கரையை நோக்கி செல்வார்கள். இப்போது கரையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளார்கள். மெதுவாக நகரத்தை நீங்களை பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு உற்சாகமானம் கொடுத்தீங்களா ஆள் கொஞ்சம் சேராயிடும்.
உள்ள போகண்டா. கொண்டாடு தம்பியரால் இப்போ அங்கே கல்யாணம் பண்ணது கள்ளப்பாடு. கள்ளப்பாடு அவன் ஃபேமிலியில் 25 பேர் சுனாமியில் அடிபட்டு. எந்த திகழ்த்துக்கு சம்பளம் ராவதி காலம் முடியும் அதை முடியாது அவருக்கு நீண்ட கம்பம் எட்டரை கம்பத்தை கிட்ட மாடினாண்டா இவங்களை மாடினாண்டா அது பரவாயில்ல சரியான உனக்கு வள குரு வெள்ளாப்பு கரவையா மலை கோணம் நீங்கள் ஏற்றுது மலைகள் 2 வாட்டு மீன் தானே ஒரு பாடு வந்த உடனே வீட்டை ஒரு வீட்டை ஒரு தலையில பாட்டு பண்ணி பாட்டு. கல் சுற்றி போட்டு கொஞ்சம் இன்னும் முன்ன வந்தா மூடி வந்துருக்கலாம் பாடம் அதே அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா இப்போ தொழில் செய்கிற ஆட்களுக்கே சுகம் இல்லை, ஒரு தடக்கும் ஒரு பாதிப்பும் பெறாது. பாரம் சின்ன அடிய அதெல்லாம் அப்படி அமைச்சா மிக்க மகிழ்ச்சி. காரணம், முதல் முறையாக இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைத்துள்ளது. எனக்கு மட்டுமல்ல, எனது நண்பனுக்கும். இப்போ நாங்கள் கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அந்த அழகை பாருங்கள். கரைப்பகுதியை நோக்கி செல்கின்ற போது இதில் எங்களை கொண்டு இறக்கிவிட்டு அவர்கள் அந்த கயறின் ஒரு பகுதியை ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள். மற்ற பகுதியையும் எடுத்து சென்று இதற்கு முதல் போட்ட காணொளிகளில் எவ்வாறு பல பேர் சேர்ந்து அந்த வலையை இழுத்து வெளியில் எடுத்தார்களோ அதே விஷயத்தை செய்வார்கள்.